ஹலோ ஹாய் வணக்கம். என் பேர் அனிதா திவ்யா. இன்றைக்கி நான் பண்ண போகிற ரெசிபி பக்வீட் சப்பாத்தி அண்ட் பாலக் பன்னீர். இந்த ரெண்டு ரெசிபியும் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் லைக் ஷேர் பண்ணுங்கள். ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட். பக்வீட் சப்பாத்தி பாலக் பன்னீர் ரெண்டுமே ஒரு ஹெல்த்தியான கோம்போன்னு சொல்லலாம். வாங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வெங்காயம், தக்காளி, பாலக் லீவ்ஸ், இஞ்சி, பூண்டு மற்றும் க்ரீன் அண்ட் ரெட் சில்லிஸ். இப்போ பன்னீரை ஒரு நார்மல் வாட்டரில் சோக் பண்ணி வச்சுக்கலாம். இதனால் பன்னீர் ரொம்ப சாஃப்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்றப்போ டெண்டராகவும் ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடானதுமே தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கோங்க. வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ண இஞ்சி, பூண்டு ரெண்டுமே ஆட் பண்ணி வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதங்கினதுக்கப்புறமா சாப் பண்ண க்ரீன் சில்லி, ரெட் சில்லி ரெண்டுமே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண தக்காளியும் ஆட் பண்ணி எல்லாமே நல்லா கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு வச்சுருங்க, நல்லா வேகட்டும். இப்போ ஒரு நல்ல பெரிய கடாயை வச்சுட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டலாம். கொதிக்க விட்டதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ண பாலக் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes விடுங்க, அவ்வளோதான் போதும். ரொம்பலாம் கொதிக்கிற தண்ணியில் இருக்க வேணாம். உடனே ஒரு சில் வாட்டர், சில்லுன்னு தண்ணியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். இப்போ பேனில் எல்லாமே வெந்துடுச்சு. நம்ம இப்போ ஒரு க்ளீன் பிளேட்டில் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கூல் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கண்டிப்பாக விடணும். இப்போ சில்லின் தண்ணியில் இருக்கிற பாலக் லீவ்ஸ் எல்லாமே நம்ம வடிகட்டிடலாம். இப்போ ஒரு கிண்ணத்தில் தேவையான அளவு பக்வீட் ஃப்ளோர் ஆட் பண்ணிக்கலாம். அதோடு கொஞ்சமாக சால்ட், அப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பக்வீட் ஃப்ளோர் அப்படின்னாலே க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர், தமிழில் நெலி கோதுமைன்னு சொல்லுவாங்க. கோதுமைன்றதுனால இது கோதுமை வகை சேர்ந்தது கிடையாது. ஸோ இது ஒரு க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர்ன்றதுனால இது ஒரு பைண்டிங் ப்ராசஸ்க்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். நார்மல் சப்பாத்திக்கு உடனே நம்ம தண்ணி ஊற்றினா நல்லா பைண்டிங் ஆகிடும். பட் க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர்ன்றதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தேவையான அளவு எண்ணெயை விட்டுண்டு ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வரலாம். ஸோ இப்போது ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தட்டு போட்டு மூடி கொஞ்சம் நேரம் வச்சுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம பிளேட்டில் ஆற வச்ச அந்த தக்காளி, ஆனியன், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், ரெட் சில்லி எல்லாமே மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு மெதுவாக ஒரு கோர்ஸ் பேஸ்ட்டுக்காக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடணும், ரொம்ப தண்ணி விட வேணாம். பிகாஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைக்கிறப்ப அந்த கோர்ஸ் பேஸ்ட் ரொம்பவே நல்லா வரும். இப்போது அடுத்து பாலக் லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். கொஞ்சம் கோர்ஸ் பேஸ்ட்டுக்கு அரைச்சிக்கலாம். ரொம்ப அரைக்க வேண்டாம், நிதானமாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்லா கிளறி விடலாம். அப்படி கிளறி விடுறப்போ நம்மளுக்கு அந்த ஃபைனலாக கிடைக்கிற அந்த ஒரு கோர்ஸ் கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ கன்சிஸ்டன்சி வந்திருக்கு. எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வரணும். ஸோ நான் அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு இப்போது கோர்ஸ் பேஸ்ட்டுக்கு அரைச்சாச்சு. இந்த பதத்துக்கு வந்தால் பாலக் பன்னீர் ரொம்பவே சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ தண்ணியில் ஊற வச்ச பன்னீரை தேவையான அளவுக்கு க்யூப் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். சைஸ் நம்மளுடைய விருப்பம் தாங்க, எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதே பேன் ஹீட் பண்ணிட்டு தேவையான அளவு ஆயில் ஊற்றிட்டு பாலக் பன்னீர் கோர்ஸ் பேஸ்ட் ஆட் பண்ணலாம். ஃப்ளேம் மீடியமில் இருக்கட்டும். பாலக் பன்னீர் கோர்ஸ் பேஸ்ட் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிவிட்டு நிதானமாக நல்லா கிளறி விடுங்க. இப்போ ஸ்பைசஸ், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், தேவையான ஜீரகத்தூள் ஆட் பண்ணிட்டு பாலக் பன்னீர் கோர்ஸ் பேஸ்ட்டோடு நல்லா கலந்து விடலாம். கொஞ்ச நேரம் கழித்து தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா நிதானமாக கிளறி விடலாம்.
ஸோ கொஞ்ச நேரம் ஆகட்டும், அந்த ஸ்பைஸோட ரா ஃப்ளேவர்லாம் போகட்டும். அதுக்கப்புறம் பன்னீர் க்யூப்ஸ், சாப் பண்ண பன்னீர் க்யூப்ஸ் 1 பை 1 ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஜென்டிலாக கலந்து விடுங்க. சுவையான ஒரு பாலக் பன்னீர் ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ தேவையான அளவு கரம் மசாலா மற்றும் ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு ஹெவி க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணது ஹெவி க்ரீம். இப்போ பக்வீட் சப்பாத்தி பண்ணலாம். மாவு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. ஒரு பீஸ் ஆஃப் டவ் எடுத்துக்கோங்க. பக்வீட் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி நிதானமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. இது க்ளூட்டன் ஃப்ரீ ஃப்ளோர்ன்றதுனால நிதானமாக நம்ம திரட்டி விட்டால் சப்பாத்தி பதத்துக்கு ரொம்ப நல்லா வரும். இன்னொரு மெத்தட் பார்த்தீங்கன்னா, பக்வீட் ஃப்ளோர் டஸ்ட் பண்ணி எப்படி வேணால் நம்ம திரட்டிக்கலாம். ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒரு ரவுண்ட் ஷேப் பிளேட் மேலே வச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்கிற சப்பாத்தி மாவு ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ ரவுண்ட் ஷேப் சப்பாத்தி ரெடி. இப்போ ஒரு ஹீட்டான சப்பாத்தி பேனில் பக்வீட் சப்பாத்தி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா 2 பக்கமும் வேக விடலாம். நல்லா வெந்ததுக்கப்புறமா தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிண்டு நல்லா ப்ரஷ் பண்ணி விடலாம். இந்த பக்வீட் சப்பாத்தி நம்மளுடைய ஆரோக்கியத்துக்கு ரொம்பவே நல்லது. எப்படி ஒரு நார்மல் வீட் சப்பாத்தி நம்மளுக்கு நல்லதோ, பக்வீட் சப்பாத்தியும் ரொம்பவே நல்லது, டேஸ்டியானதும் கூட. இது அடிக்கடி இல்லைனாலும் அப்பப்போ நம்ம பண்ணி சாப்பிட்றது நம்ம ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி.